தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது புனித வின்சென்ட் பால் என்ற புனிதரை இன்றைய நாளிலே சற்றபாகத்துடைய 27ஆம் நாளிலே அன்பின் பிறரன்பு பணியாளர் சபையை இவர் தோற்றுவித்து திருவையிலே பல்வேறு சமூக சேவையை இவர் செய்திருக்கின்றார். பிரெஞ்சு தேசத்திலே பிறந்தவராக 1600 அந்த ஆண்டுகளிலே மிக சிறப்பாக திருவையிலே பல பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். இவர் சிறு வயதிலேயே ஏழை குடும்பத்திலே பிறந்தவராக தன்னுடைய குடும்பத்திலே 4 சகோதரர்கள் 2 சகோதரிகள் அருமையான ஒரு கூட்டு குடும்பத்திலே இவர் பிறந்து தன்னுடைய வாழ்விலே இந்த எளிமையை ஏழ்மையை பெற்றவராக இருந்திருக்கிறார். சிறு வயதிலேயே நல்ல இறை ஞானத்தோடு செயல்பட்டவர். இறை வல்லமையோடு கடவுளை திட்டத்தை நிறைவேற்றுவதற்கென்று தன்னுடைய வாழ்நாளிலே பல பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். இவர் அந்த பிரெஞ்சு அந்த தேசத்திலே குருவாக தன்னுடைய வாழ்விலே பொறுப்பை ஏற்று அந்த இறை பணியை அர்த்தமுள்ள வகையிலே வாழ்கின்றார். ஆனால் இவர் சில ஆண்டுகளிலேயே ஆப்பிரிக்க தேசத்திலே அடிமையாக விற்கப்படுகின்றார். அங்கு பல்வேறு இன்னல்கள், இடையூறுகள், பல்வேறு சவால்கள், பல்வேறு விதமான கொடுமைகளை அவர் அனுபவிக்கின்றார். அதன் பிறகு கடவுளுடைய அருளால் அவர் காப்பாற்றப்படுகின்றார். மீண்டும் ரோமைக்கு வருகின்றார். அதன் பிறகு பிரான்ஸ் தேசத்திலே பல பணிகளை நிறுவுகின்றார். அநாதை இல்லங்களை, இன்னும் ஏழைகள் எளியவர்கள், இன்னும் நோய்வாய்ப்பட்டவர்கள் என்று மருத்துவமனையும் அவர் கட்டி வைக்கின்றார். அந்த அளவுக்கு 16-17 நூற்றாண்டுகளிலே ஏழைகளுக்கென்றே தன்னுடைய இந்த சபையை அவர்களுக்கென்றே அவர் உருவாக்குகின்றார். அதுதான் இவருடைய வாழ்நாளில் இந்த வின்சென்ட் பால் சபை ஒவ்வொரு பங்கு தலங்களிலுமே இன்றைக்கு உலகம் முழுவதும் இன்றைக்கு பல பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பங்கிலுமே ஏழை எளியவர்களுக்கு, அநாதைகளுக்கு இவர்கள் இந்த சபையை தோற்றுவித்து பல பணிகளை செய்கிறார்கள். ஆண்களுக்கென்று ஒரு சபையும் பெண்களுக்கென்று ஒரு சபையும் இவர் தோற்றுவித்தார். அந்த அளவுக்கு எளியோர் நலனிலே மிகுந்த அக்கறை கொண்டவராக தன் வாழ்நாளிலே ஏறக்குறைய அந்த ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு 1500 அடிமைகளை அவர்கள் விலைக்கு வாங்கி அந்த அளவுக்கு நிவாரணத்துக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் செய்திருக்கின்றார். அந்த அடிமைகளை எல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறார். அந்த அளவுக்கு நன்கொடைகளை திரட்டி அவரை காப்பாற்றி இருக்கின்றார். அந்த அளவுக்கு இவர் தன் வாழ்நாளிலே ஏழைகள் மீதும் கரிசனை கொண்டவராக வாழ்ந்திருக்கின்றார் இந்த வின்சென்ட் பால். இவருடைய இந்த வாழ்விலே இன்றைக்கு ஏழைகளுக்கு இந்த பணி செய்வதா தேவையா வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே இவருடைய பணிவாழ்வும் பொறுப்புணர்வும் அக்கறையும் திருச்சபைக்கு 17 நூற்றாண்டுகளிலே இவருடைய சபை அனைத்து உறுப்பினர்களுமே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆக நம்முடைய வாழ்விலும் நாம் சின்னஞ்சிறிய சகோதரருக்கு செய்தவதெல்லாம் நீங்கள் எனக்கே செய்துகின்ற நம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு வார்த்தைகளை நாமும் வாழ்வாக்க ஆண்டவர் இயேசு நச்சீர சொல்வது போல இது சீடர்கள் இயேசு அற்புதங்களை செய்வார், புதுமைகளை செய்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கவில்லை இல்லை. சிலரை பார்த்து சொல்லுகின்றார், மாணவன் இதோ தன்னுடைய வாழ்நாளிலே இதோ மூப்பருடைய கையிலே ஒப்புக்கப்பட இருக்கின்றார், துன்பங்களை ஏற்க இருக்கின்றார், சவால்களை ஏற்க இருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உள்ளம் கலங்குகின்றது. ஆக நம்முடைய வாழ்விலும் இயேசு இந்த துன்பங்களை ஏற்றுவராக, பிற நலனிலே அக்கறை உள்ளவராக அன்னை மரியா இந்த சனிக்கிழமை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவமாதா எப்பொழுதுமே அந்த காணாமல் திருமணத்தில் அந்த ஏழைகள் மீது மிகுந்த பரிவுள்ளவராக ஏதோ தன் மரணத்திலே ஏதோ பல புதுமைகளை அங்கு அந்த காணாமல் திருமணத்தில் ஏற்பட செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அன்னை மரியா இரக்க உணர்வோடு செயல்பட்டது போல நம்முடைய வாழ்விலும் இரக்கம், கருணை போன்ற நற்பண்புகளால் நம்முடைய உள்ளம் கட்டமைக்கப்பட இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனவர்கள் இறக்க பெறுவார்கள் என்ற அதனுடைய வார்த்தையை அன்னை மரியாதை நற்பண்புகளை இந்த சனிக்கிழமையிலே தேவமாதாவுடைய பிள்ளைகளாக நாம் குடும்பத்திலே கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த எளியோர் நலனிலே அக்கறை கொள்ள, ஏழைகள் மீது பரிவு கொள்ள, இரக்கம் கொள்ளக்கூடிய நல்ல உள்ளத்தை ஆண்டவர் இந்த நாளிலே வின்சென்ட் பால் அவருடைய வழியாக மறைப்பணியாளர் வழியாக இந்த அன்பின் பிறரன்பு அந்த சபையை உருவாக்கி பல சேவைகளை இந்த உலகத்திற்கு அவர் ஆற்றியிருக்கின்றார். அவருடைய இந்த சேவை இன்னும் தொடர்ந்து பல பங்குத்தலங்களிலே இருப்பதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை அவர்களுக்கு கொடுப்போம். நிறையவே அந்த வின்சென்ட் சபையிலே பல பேரும் தன்னார்வத்தோடு செயல்படுகின்றார்கள். நிறைய பக்கத்தில் பொதுநிலையினுடைய அந்த ஈடுபாடு உண்மையிலே இந்த வின்சென்ட் சபையை பார்க்கிற பொழுது யார் அநாதைகள், யார் கைவிடப்பட்டவர்கள், யார் விதவைகள், யார் கைவிடப்பட்டவர்கள் என்று பல்வேறு வகையிலே அவர்கள் கண்டுபிடித்து அவர்களை தேடி சென்று அவர்கள் உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கொண்ட பொதுநிலையில நம்முடைய திருவையிலே பங்கேற்பு திருவையிலே இன்றைக்கு சிறப்பாக பணியாற்றி கொண்டு இருக்கிறார். ஆகவே வின்சென்ட் சபையினருக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இந்த நாளில் உண்மையிலே அவரை பாராட்டுகின்றேன். உண்மையிலே அவருடைய அந்த பொதுநிலையிலே அந்த ஈடுபாடு, அவருடைய பங்கேற்பு திருச்சபைக்கு இன்றைக்கு தேவை. கண்டுகொள்ளப்படாத மக்கள், ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள், இன்னும் முகவரி இழந்த மக்கள் இன்றும்
சமூகத்தில் இருக்கின்றார்கள். அவர்களை தேடி சென்று இரக்கத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த இந்த நாளை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறும் தேவமானாவுக்கு இந்த நாளை ஒப்புக் கொடுக்கிறோம். நினைப்பார் எவ்வாறு ஒரு மறை பணியாளராக அன்பின் அந்த பிறரன்பு பணி சேவை தன் வாழ்நாளை தொடர்ந்து செய்தது போல ஏழைகள் மீதும் எளியோர் மீதும் இந்த சமூகத்தில் இன்றைக்கு பல்வேறு நிலையை பாதிக்கப்பட்ட மக்கள், இன்றைக்கு பல்வேறு நிலையிலே இன்றைக்கு உணர்ந்து போய் இருக்கிற மக்கள், மன உளைச்சலோடு இருக்கிற மக்கள், கண்டுகொள்ளப்படாத மக்களை தேடி செல்லக்கூடிய ஆற்றலும் இறை நம்பிக்கையும் ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுக்கும்படி இந்த நாளிலே இந்த குடும்பத்தார் யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குமே இறை வல்லம், இறை பாதுகாப்பு, இன்னும் பிற நலனிலே அக்கறை கொள்ள, பிறருக்கு இரக்கம் காட்ட, பிறருக்கு தன்னை சேவை செய்யக்கூடிய உள்ளத்தை எப்பொழுதுமே தன்னலமே சுயநலமே என் வாழ்நாளிலே கொண்டவர்களாக அல்ல, மாறாக அந்த சுயநலத்தை கடந்து பொது நலனிலே, பிறர் நலனிலே, ஏழை இடத்தில் அக்கறையை வெளிப்படுத்த இந்த நாளை, இந்த சனிக்கிழமையை ஆண்டுடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய வல்லமையை கிருபையும் நம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வெளியாகுமை மன்றாடுகிறோம். ஆமென்.